நீங்க ஓட்டு போட்ட மக்கள், தாவேக்காவுக்கு வாக்களித்த மக்களுடைய மனநிலை இருக்குல்ல, இவங்கதான். இவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டீங்க. அப்ப நீங்க என்ன பெரிய மாற்றம்? அப்ப நீங்க எல்லாம் படித்த முட்டாள்கள். ஆமா தானே? படித்த முட்டாள்கள். ரொம்ப எளிமையா நான் சொல்றேன். ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேக்காவுக்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தி. ஏன்னா பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா. இருக்குதா? இல்ல. உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? இல்ல. கம்ப்யூட்டர் என்ற ஒன்று உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அது உலகின் பல நாடுகளுக்கு மெல்ல விரிவடைய தொடங்குகின்ற அந்த காலகட்டத்தில் இந்தியாவிற்குள் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தவர் ராஜீவ்காந்தி. ரைட்டா? அவர் அறிமுகப்படுத்தினார் மெல்ல. ஆனா அவர் பாவம், அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அதன் பிறகு பல ஆட்சி மாற்றங்கள், அதெல்லாம் விடுங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு மாநிலம் கணினியினுடைய தொடக்க காலத்திலேயே இனி கணினி யுகம், கம்ப்யூட்டர் தான் எல்லாம் என்பதை புரிந்து கொண்டு அந்த கம்ப்யூட்டரை பள்ளி பாட புத்தகத்தில் கொண்டு வந்து சேர்த்து கம்ப்யூட்டர் கல்வியை தந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை கொண்டு வந்து கம்ப்யூட்டருக்கான கல்லூரிகளை ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒவ்வொரு ஊர் தோறும் தொடர்ந்து வச்சு உங்களை கம்ப்யூட்டர் படிக்க வச்சு அந்த கம்ப்யூட்டர் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி டைடல் பார்க் உள்ளிட்டவற்றை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து மிகப்பெரிய கணினி பூங்காக்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க இங்க இருந்து என்ன போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு ஆன்லைன் என்ன ஆன்சைட்னு போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு அமெரிக்காவுக்குலாம் அப்படிலாம் போய் அங்க கிரீன் கார்டு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுறீங்கல்ல, அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த செந்தில்வேல் ஐயா அவர்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த வீடியோவில் பயங்கர வைரல் ஆகிட்டாரு. நிறைய பேருக்கு ஃபேஸ்புக்கில் ஆகிட்டாரு. நிறைய பேர் அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரைட்டு இவர் முடிவே பண்ணிட்டா இருப்பார். டிவிக்கே தான் வின் பண்ண போகுது, நெக்ஸ்ட் சிஎம் தளபதி விஜய் அவர்கள்னு ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டுட்டார். ஐடி ஊழியர்கள் எல்லாரும் போய் ஓட்டு போடுறீங்களே, ஐடி கொண்டு வந்தது யாரு, அதை கணினி மையத்தை கொண்டு இந்தியாவில் கொண்டு வந்தது யாரு, இங்கே வேலைவாய்ப்பு கொடுத்தது யாரு, இது எல்லாருக்கும் திமுக தான் காரணம், அவங்க சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்களே அப்படின்னா எனக்கு இந்த வேர்டு தான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. மற்றபடி அவர் எனக்கு எப்படி தளபதி விஜய் அவர்களை பிடிச்சி நான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறேனோ அது மாதிரி அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப பிடிச்சி அவர் பேசுகிறாரு. அது அவரோட உரிமை, அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. போட்டு சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளை தான் பேசுறாரு. ஸோ அந்த வேர்டில் நானும் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்ம பேசுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தான் இந்த பதிவு. எனக்கு புரியல இவங்களோட தாட் எப்படி இருக்குன்னா, இவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மேபி கொண்டு வந்துட்டாவே இருந்துட்டு போட்டோம். நம்ம அதை அது யார் கொண்டு வந்தா, எது கொண்டு வந்தாங்க, ஃபர்ஸ்ட் வந்துச்சா செகண்ட் வந்துச்சா, அந்த சாப்டருக்குள்ளே போக வேணாம். அவரே கொண்டு வந்ததா இருக்கட்டும், நல்ல விஷயத்தான், தமிழ்நாட்டு மக்களுக்காக நல்லா செய்யறது. ரைட், ஓகே, ஐ அப்ரிஷியேட், ஐ அக்செப்டட். ஆனா அவர் அந்த இடத்துல அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது இந்த சோத்துல உப்பு போட்டதுன்னு நம்ம தான் இல்லையா? அதை மறக்கக்கூடாது இல்லையா? சோத்துல உப்பு போட்டதுங்கிற நம்ம முடிவு பண்ணுனா தான் அந்த சிஎம் சீட்டில் யார் உட்காரணுங்கிறதே முடிவு பண்ண முடியும். அந்த ரைட்ஸ் நமக்கு மட்டும் தான் இருக்கு. அதனால தான் நல்ல காலமாக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வச்சாங்க. இல்லைன்னா 50 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜோலி முடியும். எல்லாருக்கும் அப்படிதான், எல்லாருடைய இதுலேயும். ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நமக்கான தலைவர் யார், நமக்கு என்ன செய்வாங்க, நம்மளுடைய வரிப்பணத்தை வச்சு நம்ம நாட்டு மக்களுக்கு, நம்மளுடைய தேசத்துக்கு, நம்மளுடைய ஊருக்கு, நம்மளுடைய தெருவுக்கு இவங்களால என்ன பண்ணிட முடியும், பண்ணிடுவாங்களா, பண்ணட்டும், பண்ணுவாங்க அப்படின்னு இப்படி நிறைய ஒரு கொஸ்டின் மார்க்கும் நிறைய ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க அந்த பதவியில் போய் உட்காராங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன இந்த ஐடி பார்க் எல்லாமே இங்கே யாருமே கிடையாது, எல்லாமே ஃபாரினர்ஸு. அவங்க இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்தியாவில் எல்லாரையும் வச்சு பேசுவாங்க. இந்த மாதிரி நான் ஒரு நிர்வாகம் ஓப்பன் பண்ண இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறேன், எந்தெந்த மாநிலத்தில் எனக்கு வேணும், எல்லா மாநிலத்திலும் வேணும். ஸோ எல்லாரும் சீஃப் மினிஸ்டர்லாம் உட்காந்து பேசுவாங்க. பேசி முடிவு பண்ணும்போது நம்மளோட சீஃப் மினிஸ்டரும் போயிட்டு ஓகே இவ்வளோ பர்சன்டேஜ்
இவ்வளவு நடக்கும் அப்படிங்கிற எல்லா உட்குத்து வெளிக்குத்தெல்லாம் அந்த மீட்டிங்கில் நடக்கும். இதுக்கெல்லாம் அக்ரி பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துருங்க, நான் உங்களுக்கு இடத்த நான் வந்து நல்ல ஒரு மெயினான இடத்துல நிறைய மார்க்கெட் இருக்க இடத்துல நான் ஒரு இடத்த நான் வந்து உங்களுக்கு நாங்கள் தர்றேன், கவர்மெண்ட்டோட இடத்த தரேன், அதில் பில்டிங் கட்டிங்க, அதுக்கு ரெண்டு பே பண்ணிக்கங்க, இப்படியே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நடக்கும். இதெல்லாம் எக்ஸெட்ரா. ஆனால் இது எல்லாமே நடக்கிறதுக்கும் முன்னாடியும் பின்னாடியும் அந்த தலைவர் அங்கே போய் உட்கார வைக்கிறது சோத்துல உப்பு போட்டு வைக்கிற நம்ம தான். நாளைக்கு விஜய் சார் போய் உட்கார்ந்தாலும் அவரையும் நம்ம தான் உட்கார வச்சோம். இதுக்கு முன்னாடி முக ஸ்டாலின் ஐயாவையும் நம்ம தான் உட்கார வச்சோம். எடப்பாடி ஐயா அவங்கள நம்ம உட்கார வைக்கல. ஸோ வந்து மேடம் செல்வி புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் நம்ம தான் உட்கார வச்சோம். அதுக்கு முன்னாடி காமராஜையும் நம்ம தான் உட்கார வச்சோம். இப்படி சீஃப் மினிஸ்டர் உட்கார முடியும், எம்எல்ஏவும் எல்லாரையும் கவுன்சில் உட்பட நம்ம சோத்துல உப்பு போடுதுங்கிற நம்ம தான் உட்கார வைக்கிறோம். அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிற நல்ல தலைவர்களும் இருக்காங்க. எதுக்கு அதை செஞ்சுக்கிட்டு அந்த இதில் நமக்கு என்ன கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஃபேமிலி நல்லா இருந்த போது, நம்ம சொந்த போது நல்லா இருந்த போது, நம்ம லைஃப் நல்லா இருந்த போது நினைக்கிற தலைவர்களும் இருந்திருக்கிறாங்க. அது பார்ட் ஆஃப் நெக்ஸ்ட் பார்ட். அதுக்குள்ளே போவதுக்குள்ள நீங்கள் அந்த சூஸ் பண்ணுற அந்த ஐடி பார்க்கை உள்ளே கொண்டு வரதுக்கு அங்கே உள்ள மீட்டிங்கில் போய் உட்காந்து அவங்கக்கிட்ட பேசி அந்த இடத்த இது பண்ணி இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் சோத்துல உப்பு போட்டதுங்கிற போட்ட மக்களோட வாக்குதான். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒன்று, இது நான் ஓட்டு குத்துறேன்னா யாரை வேணாலும் சூஸ் பண்ணுவோம், அது என்னுடைய ஜனநாயக கடமை, என்னுடைய உரிமை. எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, எனக்கு யார் தோணுதோ போடுவோம், இல்லை போடாமல் இருப்போம், நோட்டால போடும், எது வேணாலும் போடுவோம். அது எப்படி நீங்கள் ஒரு வாய்ப்பு விசாம ஒரு வார்த்தையை விட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது எந்த அளவுக்கு வெளில போக போகுதுன்னு தெரியல. இன்னொன்று எனக்கு இன்னொரு பக்கம் இன்னொன்று மனசில் என்ன பட்டுச்சுன்னா, இவர் வந்து ஓட்டு திமுக போட்ட பிச்சை அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மாறி ஆயிடுச்சு. அது எப்படி பிச்சை ஆகும்? நீங்கள் நடக்கிற எல்லா நல்லது கெட்டதும் நம்மளோட வரி பணத்தில் தானே கட்டுறாங்க. நாளைக்கு தளபதி விஜய் அவர் போய் அமைச்சு இதில் போய் உட்கார்ந்தா கூட அவரு வந்து ஆட்சி அமைக்கும் போதும் நம்மளோட வரி பணத்தில் தான் நமக்கு நல்லது செய்ய போகிறாரு ஒழிய அவரோட சொந்த காசை எடுத்து வழிபட்டு செய்ய போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி வேணால் பண்ணிருக்கலாம். தன்னோட நடிப்பில் வந்து படத்தை வச்சு மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்கலாம். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். பட் இனிமேல் ஆட்சிக்குள்ளே வந்துட்டாருன்னா வந்ததுக்கப்புறம் பண்ண ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளுடைய வரிப்பணம் இருக்கும். அதில் கேள்வி கேட்குற உரிமை நமக்கு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற அன்றாட யூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் டாக்ஸ் இருக்குது. அந்த டாக்ஸ் தமிழ்நாட்டுக்கு போகுது, ஸ்டேட்டுக்கு இந்தியாவுக்கு போகுது. அதுலேருந்து தான் அவங்க நமக்கு நிதி கொடுக்குறாங்க. இதுலேருந்து தான் நமக்கு வந்து நல்ல கிட்டதை பண்ணுறாங்க. இது எந்த வகையில் வந்து தன்னுடைய பணத்தை எடுத்து நான் வேறு இடத்துல வேலை செஞ்சு அந்த காசை எடுத்து மக்களுக்கு செய்கிறேன்னா அது வேற. அப்போ நம்ம பேசலாம், அப்போ நீங்கள் பேசலாம், நாங்கள் அதை கேட்கலாம். பட் இப்போ நீங்கள் பேசவே கூடாது. இந்த மாதிரி சபையில் ஒரு நாகரிகம் இல்லாமல் வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அது ரொம்ப ஹர்ட் ஆனது. உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தோன்னா என்னால் வாய் பூச முடியல. இல்லை இவ்வளோ பிச்சு பேசியிருக்காங்களேன்ட்டு அதெல்லாம் நம்ம படிக்க முடியாது. பட் எனக்கு பர்சனலாக ஒரு ஹர்ட் ஆனிச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள்.